இப்பேற்பட்ட குணபூர்ணனான ராமர்னு நாம கொண்டாடினா அவ அப்பாட்ட இந்த குணம் இல்லாம இவற்றை வருமா? இந்த காம குரோத லோப மோக மத மாஸ் இந்த 6 வேலை செஞ்சாதான் கோபம் வரும். அதனால மனசை அடக்கி விட்டாராம். பிரசாந்தாத்மா. அவன் ஜென்மால ஒரு உபகாரம் பண்ணினா போருமா, ஜென்மா முழுக்க இவர் மறக்க மாட்டார். எப்போதும் பெரியவாளோடையே இருப்பான். பூமா அவனுபமசூனுகும் நல்ல குண சகல கல்யாண குணங்களும் நிரம்பினவராம். யார் மாதிரிங்கிறார் வால்மீகி? குணைகி தசரதோபமஹா. தசரதன் மாதிரிங்கிறார். இப்பேற்பட்ட குணபூர்ணனான ராமர்னு நாம கொண்டாடினா அவ அப்பாட்ட இந்த குணம் இல்லாம இவற்றை வருமா? இதோ கைகிட்ட மாட்டின்றான்னு இந்த ஒரு வீக் பாயிண்ட வச்சு எல்லாரும் தசரனை இன்சல்ட் பண்ற. அந்த ஒன்றை விட்டுடணும். பாக்கி பார்த்தா ராமருக்கு உள்ள குணம் முழுக்க தசரதன்ட்டேன்னு வந்துதான். குணைகி தசரதோபம. ராமன் மாதிரி தசரதன் சொல்லல, தசரதன் மாதிரி ராமன்கிறார். குணைகி தசரதோபமா. அது மாத்திரம் இல்லை, எப்போதும் கோபமே வராதான், வேணும்னா தான் வரும். சஜ நித்தியம் பிரசாந்தாத். பிரசாந்தாத்மானா என்ன அர்த்தம்னா, அது தேவையில்லாமல் சில பேருக்கு உரு போட்டுன்னு உருன்னு இருக்கா பாருங்க, அது மாதிரி இருக்க மாட்டார். எப்போ தேவையோ அப்போ கோபத்தை அழைச்சிப்பார். பிரசாந்த பறக்காதான் மனசு. இந்த காம குரோத லோப மோக மத மாஸ் இந்த 6 வேலை செஞ்சாதான் கோபம் வரும். இந்த சத்ருக்களுடைய ஒரு காரியம்தான் காமக்ரோதங்கள்லாம். அதனால மனசை அடக்கி விட்டாராம். பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் பிரபாஷ. நேர்மையா பேசுவாராம், மதுரமா பேசுவார், இனிமையா பேசுவார், உண்மையே பேசுவார். பூர்வம் பிரபா. அவரே முன்னாடி பேசிட்டு வரான், இவர் பேசட்டம்னு காத்துட்டு இருக்க மாட்டார். மேலேயும் சொல்ல போறார். கதஞ்சிதுப உச்சமானோபி பருஷம். யாராவது கட்டுன்னு பேசுறா, கோபத்தை கலப்புறா மாதிரி பேசுறா, தோஷம் சொல்றா, இல்லை திட்டுறா, இத்தனை பண்ணினாலும் அவர் என்ன பண்ணுவார்? மிருதுபூர்வம் பிரபா. அவன் கடுகடுன்னு பேசுவனா, இவர் மிருதுவா பேசுவார். அவனுக்கே கஷ்டமா போயிடும் கடைசியில். நோத்தரம் பிரதிபத்ய. அது தாண்டி ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டான்னா பதிலே சொல்ல மாட்டான். அவன் பேசுறத பேசட்டோன்னு விட்டுடுவார். கதஞ்சித் உபகாரே. அவன் ஜென்மால ஒரு உபகாரம் பண்ணினா போருமா, ஜென்மா முழுக்க இவர் மறக்க மாட்டார். ஒரே உபகாரம். இந்த ஒரு உபகாரம் பண்ணிட்டு 100 இடைஞ்சல் பண்ணிடுறான். உபகாரம் 1, இடைஞ்சல் 100. அதை மறந்துடுவான். நஸ்மரத்யபகாராணாம் சதமபி ஆத்மவத்தயா. இதெல்லாம் முடியவே முடியாது நமக்கு. 100 பெனிஃபிட் அடைஞ்சிருப்போம் அவன்கிட்டேருந்து. ஒரு இடைஞ்ச பண்ணிவிட்டான்னா அந்த 100ம் போயே போயிடும். இதையே சொல்லிகிட்டே இருப்பான், இடைஞ்சலை சொல்லிகிட்டு இருப்பான். சுவாமி நேர் மாறுதலாம். இடைஞ்சலை மறந்துடுவாரான், தப்பை மறந்துடுவாரான், அபகாரத்தை மறந்துடுவார். ஏன் அப்படின்னா பாவம் ஜீவன் தானே, ஜீவஸ்வபாவம் அது. ஆத்மவத்தையா சீலவிருத்தை. அப்புறம் எப்படி தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, தன்னை ரட்சிச்சுக்கணுமானோ எப்படி ரட்சிச்சு பெற சுவாமின்னா எப்போதும் பெரியவாளோடையே இருப்பாராம். அவர் ரொம்ப பெரியவாளுடைய சங்கத்திலேயே இருப்பாரா அவர். சீல விருத்தை ஞான வயோ விருத்தை நவிருத்தைச்ச சஜ்ஜனைஹி கதயன்னாஸ்தவை நித்யம் அஸ்திரயோக்யாந்தரேஷ்வபி. சீலவிருத் சதாச்சார சம்பன்னாள். சீலவிருத்தைஹி வயசானவா, வயோவிருத்தைஹி ஞானவிருத்தைஹி நல்ல ஆத்மஞான உடையவர்கள், பரிபக்குவம் அடைஞ்சவர்கள், முமுட்சுக்கள். இப்படி இருக்கக்கூடிய பெரியவாளோட கூட எப்போது கதையன்னாஸ்தவை நித்தியம் அஸ்திரயோக்யான். எப்பெல்லாம் சேர்ந்து இருப்பார் அப்படின்னா 24 hours முழிச்சுன்னு இருக்கிற நேரம் முழுக்க
சாதுக்களோடையே இருப்பான். அது எதுவரையில்னா முழிச்சுட்டு இருக்கிற நேரம்னா அஸ்திரயோக்யாந்தரே வில்வித்த அஸ்திர சஸ்திர அபியாசம், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இது மாதிரி ராஜகீயமான வித்யாபியாசம் பண்ணுற காலத்தில் கூட ஒரு வித்தை அபியாசம் பண்ணி அடுத்ததுக்கு 2 நிமிஷம் அவகாசம் இருந்ததுன்னா அப்போ சாதுக்கள்கிட்ட போயிடுவான் அவர். கதையன்னாஸ்தவை நித்தியம் கதையன்னு அவள்லாம் சாதுக்கள்லாம் இவாளோட கதையன்னாஸ்தவை நித்தியம் அஸ்திரயோக்யாந்தரேஷ்வபி. இதில் என்ன ஆச்சம்னா நித்தியம்ங்கிறார் அவர். எப்போதும்னா என்ன அர்த்தம்னா நித்தியம்னா அந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறாலும் அக்னிஹோத்திரம் பண்ணும்போது அது கார்த்தால வேளையில் அக்னிஹோத்திரம் உண்டு, சாயங்காலம் அக்னிஹோத்திரம் உண்டு. இந்த அக்னிஹோத்திரம் மாதிரி கார்த்தால சாயங்காலம்னு டைம் போட்டு சத்சங்கம் இல்லை, நித்தியம்னா 24 ஹவர்ஸ்னு அர்த்தம் பண்ணா. நித்தியத்துக்கு அக்னிஹோத்திரம் போல இல்லைங்கிறார். எப்போதும் சாதுக்களுடைய சங்கத்திலேயே சுவாமி கதையன்னாஸ்தே சாதுக்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பாளாம் பகவத் ஏதாவது சத்விஷயங்களை அதை சிரவணம் பண்ணிகிட்டே இருப்பாராம் சுவாமி. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.